ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்ளே அண்ட் ப்ளே. இன்றைக்கி நாம் க்ளே மாடலிங்கில் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா பாடி ஆஃப் த பார்ட்டில் ஹேண்ட் ரொம்ப முக்கியம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும். எப்பவும் போல் க்ளேவை நல்லா க்ரஷ் பண்ணணும். க்ளேவை நல்லா சாஃப்ட் ஆக்கிறதுக்கு, அதில் உள்ள ஏர் ப்ளவுஸ்லாம் போகிறதுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக க்ரஷ் பண்ணால் தான் அது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒர்க் பண்ணி முடித்து அடுத்த நாள் கிராக் வராது காரணம் அது நல்லா க்ரஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறது தான். நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். லெஃப்ட்டு 3 ஃபிங்கர்ஸு, லெஃப்ட் ஹேண்ட் 3 ஃபிங்கர்ஸ், தம் ஃபிங்கர், இண்டக்ஷன் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ரைட் ஹேண்ட் ஃபிங்கரை 3 ஃபிங்கர்ஸ் ஷேப் கொண்டு வரதுக்கு. எல்போ, அதாவது நம்ம கையில் ஜாயிண்ட்டு, ஷோல்டர்லேருந்து மணிக்கட்டு, ரிஸ்ட்டு வரைக்கும் அந்த நடுவில் வரக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு ஷேப்பில் முதல்ல ரஃப்பாக செஞ்சு ஃபஸ்ட்டு அதனுடைய ரஃப் ஷேப் கொண்டு வந்துட்டு ரொட்டேட் பண்ணி லெஃப்ட்டு ஃபிங்கர்ஸ் ரொட்டேட் பண்ணி ரைட் ஹேண்டால் ஷேப் கொண்டு வரணும். அப்புறம் ஃபிங்கர்ஸ் வரணும். ஃபிங்கர்ஸ்க்கு அந்த ஃபிங்கர்ஸ் ஏரியாவை கரெக்டாக அந்த ஃபிங்கர் இருக்கிறதுக்கு முன்னாடி மணிக்கட்டுக்கு உள்ளங்கை வரைக்கும் செஞ்சுக்கணும். விரல்களை தனியாக செஞ்சு ஒட்ட வைக்கணும். அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். விரல் செய்கிறதுக்கு பொடியாக அந்த மாதிரி கயிறு மாதிரி 2 ஃபிங்கர்ஸால் திருக்குனிங்கன்னா திருக்க அப்படியே பொடியாயிரும். அந்த மாதிரி ரோப் மாதிரி வந்துடும். அதை சின்னதாக பிச்சு உங்களுடைய விரலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய கையை மிடில் ஃபிங்கர், இண்டக்ஷன் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர் இதெல்லாம் எந்தெந்த அளவுகளில் இருக்குங்கிறத பார்த்துக்குங்க உங்கள் கையை. அதே மாதிரி லெங்க்த்துக்கு டயாமீட்ரு மாறி இருந்தால் பரவாயில்ல. டயாமீட்ரு ஒரே மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னாலும் பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம். லெங்க்த்து மட்டும் கரெக்டாக பார்க்கணும். மிடில் ஃபிங்கர் இருக்கிறதுல லெங்க்த்தாக இருக்கணும். அப்புறம் இண்டக்ஷன் ஃபிங்கர் அதை விட கம்மி அப்புறம் ரிங் ஃபிங்கரு கிட்டத்தட்ட இண்டக்ஷன் ஃபிங்கர் அளவுக்கு வைக்கணும். கடைசியில் லிட்டில் ஃபிங்கர் சின்ன லிட்டில் ஃபிங்கர்ஸ் சின்னதாக இருக்கணும். அதை கடைசியில் அட்டாச் பண்ணணும். இப்போ இதெல்லாம் எப்படி கரெக்டாக ஒரே லெங்க்த்தாக வரலையே அப்படின்னா, நீங்கள் முன்ன பின்ன நகர்த்தி தான், நீங்கள் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கீங்களா, அதாவது அந்த உள்ளங்கை வரையே கட் பண்ணி தான் வச்சுருந்துருக்கீங்க. அதில் நீங்கள் முன்ன பின்ன கரெக்டாக ஒட்டணும். அந்த லெங்க்த்து முன்னாடி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதை மேலே கீழே நகர்த்தி ஒட்டணும். அடுத்து தம்ப் ஃபிங்கர் நல்ல பாட்டம், அதாவது 4 ஃபிங்கருக்கும் கீழே பாட்டம், உங்களோட கையை பாருங்கள், விரித்து பாருங்கள், கீழே பாட்டமில் ஒட்டணும். புறங்கை பாருங்கள், அப்படி பார்த்து எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அட்டாச் பண்ணுங்கள். இதுதான் கை செய்கிற மெத்தடு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ஃபோராம் முழங்கை, அது ஜாயிண்ட்டு ஏரியா கனமாக இருக்கணும், டயாமீட்டர் அதிகமாக இருக்கணும். இந்த பக்கம் ரிஸ்ட்டு மணிக்கட்டு வர ஏரியா டயாமீட்டர் கம்மியாக இருக்கணும். அதே மேலே உள்ள அந்த எல்போவுக்கு மேலே இருக்கிற ஷோல்டர் ஆர்ம் டயாமீட்டர் சேமாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போது இது என்ன கை, இது என்ன சார் கை அப்படின்னா, விமன்ஸோட ஹேண்டாக வச்சுக்கலாம். ஒரு வீணை வாசிக்கிறாங்க அப்படின்னா, வாசிக்கிற மாதிரி நான் ஒன்று செய்ய போகிறேன், ஒரு சரஸ்வதியை செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி ஹேண்ட் பண்ணி ஃபிங்கர்ஸை நீங்கள் வைக்கிற ஆப்ஜெக்டில் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி, ப்ளே ஆகிற மாதிரி நீங்கள் அதை ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். காய விட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அடுத்த நாள் வளைக்கலாம் முடியாது. அதனால் காயறதுக்கு முன்னாடியே பொசிஷன் பார்த்து
என்ன வந்து அந்த ஹேண்ட் வந்து என்ன மாதிரியான ஒர்க் பண்ண போகுது மாடலில் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது வீணா வாசிக்கிறது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட்ஸையும் அந்த ரிஸ்ட்டையும் பெண்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி காய விடணும். இல்லை சார் நான் அதெல்லாம் பண்ண போகல, தபேலா வாசிக்கிற மாதிரி கை வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்ட்டு வந்து பெண்டாகி தான் இருக்கும். ஆனால் அந்த முன்னாடி வந்து ட்விஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த முன்னாடி அந்த மணிக்கட்டை ட்விஸ்ட் பண்ண தேவையில்லை. நேராக வச்சு ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து அதில் அந்த தபேலாவில் மேலே ப்ளே ஆகிற மாதிரி லேசாக லைட்டாக ஒவ்வொரு ஃபிங்கர்ஸையும் பெண்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அது வந்து பக்கத்தில் ஒரு படம் ஒன்று வரைஞ்சி அந்த ஹேண்டோட படம் வரைஞ்சிக்கோங்க, அவுட்லைன். ஒவ்வொரு தடவையும் படம் வரைங்க, படத்தை வரைஞ்சி அந்த படத்தை பார்த்து செய்யுங்க. அப்போ தான் ஆர்வம் அதிகரிக்கும். எவ்வளோதான். இந்த மாதிரி வந்து அந்த ரிஸ்ட்டு வரைக்கும் மட்டும் கட் பண்ணி ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஃபிங்கர்ஸை தனியாக வந்து 2 ஃபிங்கர்ஸால் நம்மளோட ஃபிங்கர்ஸால் வந்து கயிறு மாதிரி திரித்து அதை கட் பண்ணி லென்த்து கட் பண்ணி அதாவது நம்ம புறங்கை பக்கத்துலேருந்து ஒட்டிக்கிட்டே வரணும். அதாவது நீங்கள் செஞ்சுருக்கிற மாடலில் புறங்கை பக்கத்தில் வரலாம். இன்னொரு மெத்தடு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கட் பண்ணி செய்கிறது. இது வந்து எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாதது. அதனால் இது அவ்வளோவாக உபயோகப்படாது. சும்மா அப்படி இந்த கையை வந்து அப்படி வச்சுருக்கலாம். அதனால் அந்த மெத்தடு பெரும்பாலும் வந்து எந்த விதமான ஆக்ஷன் பண்ணாமல் இல்லாத போது நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக வந்து மெதுவாக லைட்டாக ஒரு டெப்த்து கொடுத்து ஒரு க்ரூவ் கொடுத்து அந்த ஃபிங்கர்ஸ் வர மாதிரி செய்யலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே காட்டணும் அந்த மாடல் க்ளே மாடல் அப்படின்னா அது வந்து தனித்தனி ஃபிங்கர்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து த்ரெட்டு நூல் மாதிரி நல்லா திருக்கி அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி நூல் மாதிரி திருக்கி அதை கட் பண்ணி ஒட்ட வச்சா தான் லெக்காகட்டும் ஹேண்டாகட்டும் இந்த மாதிரி வச்சா தான் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி செய்கிற மாதிரியா இந்த ஃபிங்கர்ஸை நீங்கள் பெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கட் பண்ணி ஃபிங்கர்ஸ் வருதுன்னா அதை எதுவும் நீங்கள் பெண்ட் பண்ண முடியாது. பெண்ட் பண்ணால் எல்லா ஃபிங்கரும் சேர்ந்து பெண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் க்ரூவ் தான் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ஒன்லி ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான சுவாமிகள் செய்ய ஆசீர்வாதம் பண்ண வைப்பீங்க. இல்லை ஒரு பெஞ்ச் மேலே சும்மா கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, சும்மா வச்சு உட்காந்துருக்காங்க, எந்த ஒர்க்கும் நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி லைட்டாக க்ரூவ் கொடுக்கலாம் ஸ்கேல் வச்சு ஃபிங்கர்ஸ்க்கு. நான் சொல்கிறது ஃபிங்கருக்கு. இல்லைனா தனித்தனியாக இந்த மாதிரி இப்போ ஒட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தனித்தனியாக எடுத்து அந்த மாடலோட புறங்கை பக்கத்தில் ஒட்ட வைங்க. இப்போ தம் ஃபிங்கரில் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி ஒட்ட வைக்கணும். ரெகுலராக நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் க்ளேவை நல்லா முதல்ல வந்து பதமாக நல்லா க்ரஷ் பண்ணி சாஃப்டாக்கி வச்சுக்கணும். ஈரத்துணி சுற்றி வைக்கணும், டப்பாக்குள்ளே போட்டு வைக்கணும். இதெல்லாம் இதேவே தான் இப்போ பார்த்தாலும் இவர் சொல்லுவார். ஆனால் இது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் அது சரியாக வராது. கிராக்கு வரும், உங்களுக்கு வெறுப்பு வரும் க்ளே மாடல் மேலே. அதனால் க்ளேவை வந்து ஈரத்துணி சுற்றி நல்லா அதை வந்து சாஃப்டாக க்ரஷ் பண்ணி சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் எப்படி இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நல்லா அடித்து சாஃப்டாக்குனா அது பூரி நல்லா வருதில்ல, அதே தான் க்ளே மாடலும். நல்லா சாஃப்டாக வச்சுருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே வருவேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஒன்றா களிமண்ணில் சார்ந்த எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம கவர் பண்ணுவோம். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணி எப்படி இன்னும் களிமண் பற்றி என்னென்னலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது செஞ்சுருந்தா, போயிருந்தா, பார்த்த இடங்கள் அதையெல்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு அழகான பயணம். ஏன்னா 5000 இல்லை 17,000 வருடம் பழமையானது. நன்றி.